வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். எல்லோருமே ஜெபிக்கிறோம், தினமும் ஆண்டவரோடு நாம் பேசுகின்றோம். வேதத்திலே நிறைய ஜெபங்களை நாம் பார்க்க முடியும். தேவ மனிதர்கள் அவ்வப்பொழுது அவர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப ஆண்டவரோடு பேசின ஜெபங்கள் வேதத்திலே உண்டு. இன்றைக்கு 3 சிறிய ஜெபங்களை வேதத்திலே இருந்து உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஜெபம் நாம் ஆண்டவரோடு தொடர்பு கொள்ள தேவன் ஏற்படுத்தி இருக்கும் வழி. அவரோடு உறவாட தேவையான உந்து சக்தியை பெற்றுக்கொள்ள, உதவிகளை பெற்றுக்கொள்ள நாம் ஜெபிக்கின்றோம். ஜெபம் தேவ பிரசன்னத்தை நமக்குள் அதிகமாக உணரச் செய்கிறது. ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்கிறவன் ஜெபிக்க மாட்டான் என்று ஒரு கூற்று உண்டு. என்றைக்கு இரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளதாய் வந்து அவருடைய மகன் மகள் என்ற அந்தஸ்தை பெறுகிறோமோ அன்று முதல் நம்முடைய ஜெப வாழ்க்கை ஆரம்பிக்கின்றது. நாம் அவரோடு ஐக்கியமாக இருப்பதற்காகத்தான் அவர் நம்மை அழைத்திருக்கின்றார். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 9 நாம் பார்க்கின்றோம். வேதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பல வசனங்கள் உள்ளன. சில இறை மக்கள் செய்த அழகான ஜெபங்களும் நமக்கு மாதிரிகளாக உள்ளன. 3 சிறிய ஜெபங்களை பார்க்கலாம். முதலாவது, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பித்தருளும். சங்கீதம் 143 8 தான் நினைக்கின்ற வழியில் நடக்க விரும்பாமல் ஆண்டவர் காட்டும் பாதையில் நடக்க விரும்பும் ஒரு பக்தனின் ஜெபம் இது. இந்த ஜெபத்தில் ஆண்டவரை முழுமையாக நம்பிய ஒப்படைப்பும் அர்ப்பணிப்பும் காணப்படுகிறது. நம் வாழ்வில் முக்கியமான தருணங்களில் மட்டுமல்ல, அன்றாட வாழ்க்கையிலும் நாம் இப்படித்தான் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நம் பாதைகளை காட்டுகின்ற ஆண்டவர் மட்டுமல்ல, அந்த பாதையில் நம்மோடு நடந்து வருகின்ற ஆண்டவர். இரண்டாவது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். சங்கீதம் 143 10 தாழ்மையுள்ளவர்கள்தான் கற்றுக்கொள்ளுவார்கள். ஆண்டவரின் பாதத்தில் கற்றுக்கொள்ள விரும்பும் ஒரு பக்தனின் ஜெபம் இது. நாம் யாரை அதிகமாக நேசிக்கிறோமோ அவருக்கு பிரியமானதை செய்யவும், அவருக்கு முன்பதாக பிரியமாகவும் நடக்கவும் விரும்புவோம். ஜெபிக்கும்போது இந்த பக்தன் தனக்கு பிரியமானவைகளை கேட்கவில்லை. ஏனென்றால் இவர் தன்னை அல்ல, ஆண்டவரையே பிரியப்படுத்த விரும்புகின்றார். மூன்றாவது, உமது வேதத்திலே உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். 119 சங்கீதம் 18 கர்த்தரின் வார்த்தைகளை கருத்தாய் தியானிக்கின்ற ஒரு பக்தனின் ஜெபம் இது. வேதத்தில் அதிசயங்கள் உண்டு, பொக்கிஷங்கள் உண்டு, புதையல்கள் உண்டு என்பதை இந்த வசனம் காண்பிக்கிறது. வேதம் நம் வாழ்க்கையை காட்டும் கண்ணாடி என்று சொல்லுவார்கள். வேதம் நம்மை படிப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நிதானமாக, பொறுமையாக, நேரமெடுத்து கர்த்தருடைய வார்த்தைகளை மனதில் அசை போடும் பொழுது அவர் வெளிப்படுத்துகின்ற உன்னத சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தரின் வார்த்தைகள் எப்போதும் நம்மோடு பேசும், உணர்த்தும், வழிகாட்டும், பலப்படுத்தும், ஊக்கப்படுத்தும், தெளிவிக்கும், நம்பிக்கையை கொடுக்கும். அவசரமாகவோ கடமைக்காகவோ வேதத்தை வாசிக்காதீர்கள். அவைகள் உங்களுக்காகவே எழுதப்பட்டது என்ற உணர்வோடு வாசியுங்கள், அதிசயங்களை காண்பீர்கள். 3 சிறிய ஜெபங்கள். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். அன்பானவர்களே, அருமையான இந்த 3 ஜெபங்கள் சிறிய ஜெபமாக இருந்தாலும் சிறந்த ஜெபங்கள். இந்த ஜெபங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவைகள்.
நம்முடைய ஜெப வாழ்க்கை, ஆண்டவரோடு தொடர்பு கொள்ளுகின்ற வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கட்டும். நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார், தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.